அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வேல ராமமூர்த்தி எழுதிய சிறுகதைகள்ல இருந்து தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். தேர்வும் தொகுப்பும் நான் முருகேச பாண்டியன். இந்த சிறுகதையில இந்த தொகுப்புல ஒரு 12 சிறுகதைகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி பேசுவோம். ஒரு சினிமாவுக்கு ஒருத்தர் கதை சொல்றாரு. ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஒரு அழகான கிராமம், அப்படி பச்சை பசேல்னு அங்கே இருக்கு. அப்புறம் அதில் நீரோட ஓடுது, வயல்வெளி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு சினிமா டூயட் வரும், சாங் வரும், அப்படி காட்டுறோம் அப்படிம்பாங்க. அப்படித்தான் எல்லாத்துலேயும் கட்டமைச்சிருக்கிறாங்க. கிராமம் என்றால் அழகான கிராமம், பச்சை பசேலுன்னு இருக்கும். அப்படி அல்ல. அப்படி ஒரு சில கிராமங்கள் இருக்கின்றன, ஆனால் எல்லா கிராமங்களும் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் கிராமங்கள் இருக்குது அப்படின்றத இந்த எழுத்தை படிக்கும்போது நம்மால் தெளிவாக உணர முடியுது. எப்படின்னா, ஒரு பஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சம் ஒரு மனித வாழ்வில் இருக்கிற தன்னுடைய வேறான அந்த ஊரை விட்டு வெளியேறும் வகையில் பஞ்சம் படுத்தி எடுத்திருக்கு நம்ம தமிழர்கள் வாழ்வில். அந்த பஞ்ச காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன பாடுபட்டாங்க, அந்த ஊருடைய வாழ்வியல் என்ன அப்படின்னு இந்த கதையில் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லா இடத்துக்கும் எல்லாமே கிடைத்தது இல்லை. எல்லாரும் ரொம்ப பெரும்பாடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பஞ்ச காலத்தில் உணவுக்கு வழி இல்லாத காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மலை எறும்பு தன்னுடைய உணவுக்காக தானியங்களை சேர்த்து வரப்பு ஓரத்தில் இருக்க வலைகளில் சேகரித்து வச்சுருக்கும். அதை தோண்டி எடுத்து அந்த ஓட்டையெல்லாம் தேடி தோண்டி எடுத்து அந்த அரிசியை கொண்டாந்து அதை வறுத்து சாப்பிட்ருக்குறாங்க. அந்த பஞ்ச காலத்தில் தண்ணிக்கும் பெரும் பிரச்சனை. தண்ணி கிடையாது, உணவு கிடையாது. அப்படின்றப்போ இந்த பறவைகள் கூட ஒரு கதையில் எழுதியிருக்கிறாரு. ஒரு மரத்தில் காக்காவும் குருவியும் இறகுகள்லாம் பீய்ந்த நிலையில் இறந்து கிடந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, பறவைகளுக்கான உணவுகள் எங்கும் விரவி கிடக்கின்றன. நான் கூட முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. பறவை கூட பறந்து தேடி திரிந்து கொத்தி தின்ன முடியாத அளவுக்கு எந்த தானியமும் எந்த உணவுமே இல்லை. அப்படியான பஞ்சம். இந்த பஞ்ச காலத்தில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றப்போ ஒவ்வொன்றா நமக்கு காட்சிப்படுத்தி வரும்போது கிராமம் அப்படின்றது இப்படியும் கிராமம் இருக்கு. நம்ம சினிமாவோ நம்ம கதைகளோ காட்டிய கிராமங்கள் மட்டும் கிராமம் அல்ல. உண்மையிலே கிராமங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு உண்மையிலே இப்படிலாம் கிராமங்கள் இருக்கின்றன அப்படின்றத இந்த சிறுகதைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. இதுல நான் இந்த 12 கதைகள்ல ஏற்கனவே இருளப்பசாமியும் 21 கிடாயும் பத்தி இந்த 100 நாள் கதைகள் சொன்னப்ப பேசியிருக்கிறேன். ஒரு கீதாரி போட்டிருந்த கெடையில போய் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு களவான்ட்டு வரப்போறப்போ நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை வச்சு அந்த கதை இருக்கும். அதுல கூட கதாநாயகனா சேது வருவார். சேது யாருன்னு பார்த்தா அப்படியே டக்குன்னு பின்னாடி போயிடும். கட் பண்ணி இன்னொரு சீன் ஓபன் பண்ணான்ற மாதிரி குற்றப்பரம்பரை சேது அந்த புத்தகத்தின் கதாநாயகன் அங்கே போயிடும். அந்த கதை ரொம்ப ஈர்த்ததுனால தான் முதல் கதையே அதுதான். அதனால தான் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தேன். படிக்கும்போது எல்லா கதைகளும் வெவ்வேறு விதமான தகவல்களை ஒவ்வொன்றா கடத்திக்கிட்டே வந்தாலும் சில கதைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த கதைகள். ஆரத்தி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஆரத்தி எடுக்கிறது, ஏதாவது வைபவங்கள் வெற்றி பெற்று வரும்போது ஆரத்தி எடுக்கிறது, இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். கிராம திருவிழாக்களில் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறதுன்னு ஒரு திருவிழா இருக்குது. நான் இந்த ஆரத்தி எடுக்கிறது நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். முறப்பையனுக்கு இந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க, மாமன் மகன், அத்தை மகன், முறப்பையனுக்கு தேடி தேடி ஆரத்தி எடுக்கிறாங்க. அது ஒரு திருநாளாக. அதில் அவங்க 10 காசு, 20 காசு, அரை ரூபா, ₹1 வச்சு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைங்க ஆரத்தி எடுக்கும். இதுலேருந்து தப்பிக்கணும்னே அவங்க பறந்து ஓடி ஒளியிறாங்க. அந்த பசங்க இந்த பிள்ளைங்க விரட்டி விரட்டி ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டே வர்றப்ப இந்த ஆரத்தி எடுக்கிறதுலேயே கெட்டிக்காரியாக இருக்கிற ஒரு பொண்ணை வச்சு கடைசியாக ஒரு சின்ன அருமையான பெண்ணிய கருத்து ஒன்று சொல்லிட்டு போவார். நீங்கள் கதையை படிக்கும்போது தெரியும். அதுக்கடுத்து நான் இன்னும் ரொம்ப ரசித்த கதைகள் ஔவையார் சாமி. ஊரில் ஒரு 6 அண்ணன் தம்பி, ஒரே ஒரு தங்கச்சி, அந்த ஊரே வறுமை. அந்த கதையில் தான் இந்த அரிசியை எடுத்துகிட்டு வறுத்து திங்கிறதெல்லாம். அப்போ ஒரு ஔவையார் சாமி அவங்ககிட்ட சொன்ன மாதிரியும் எப்படி சாமி கும்பிடணும்னு சொன்ன மாதிரி அதுலேருந்து அந்த கதை போகும்போது இது வழிபாடு, ஆன்மீகம் இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்குறப்போ இந்த கிராமத்தினுடைய அதுவும் குறிப்பாக பஞ்ச காலத்தில் இந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருந்தான், எத்தனை பேர் இந்த ஊரை விட்டு போனால் அப்படி ஒன்றுமே இல்லைனாலும் அந்த ஊர்லேயே தான் வாழ்ந்து சாவேன்னு எத்தனை பேர் இருந்தான், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத
தெளிவாக படம் போட்டு காட்டுற கதைகள் அதெல்லாம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு கதையை பற்றி பேசிட்டு முடிக்கிறேன் நான். ஆசை தோசை. பொதுவாக இப்போ உடைகள் அப்படின்னா கூட இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற தலைமுறைக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு நல்ல நாள் ஒரு இதுனாலே ஒரு உடை வாங்குகிறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குதுங்க வாங்கிட்டு வர்றோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், ஒரு கடை இருந்துச்சுன்னா ஒரு உடை வாங்குகிறோம். எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் புது உடை. பெரும்பாலும் தீபாவளி தான் எடுக்கிறது. அதில் கூட ஒரு சிலர் வந்து தான் பிள்ளைங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸை பள்ளி சீருடையை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ பள்ளி சீருடை இலவசமாக கிடைக்காத காலத்தில். அப்போ அந்த பள்ளி சீருடை எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னா, அதை போட்டுக்கிட்டு அந்த வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு. அப்படியாகத்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லா குடும்பத்திலையும் இட்லி தோசைன்றது கிராமங்களில் எல்லா வீட்லேயும்லாம் அப்போல்லாம் கிடையாது. இட்லி தோசை அப்படின்றதே பெரிய நல்ல நாள். தீபாவளிக்கு தான் இட்லி சுடுவாங்க. அப்போ இந்த இட்லிக்கு மாவாட்டுற ஆட்டுக்கல்லே அந்த வீட்டுக்கு ஒரு ஆடம்பர பொருள் தான். அதனால எல்லா வீட்லேயும் அது கிடையாது. ஊருக்கு பொதுவாக ஒரு ஆட்டுக்கல் இருக்கு. அந்த உரலில் ஊரே தன்னுடைய அரிசி ஊற வச்ச அரிசியெல்லாம் கொண்டாந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இரவெல்லாம் அரைச்சு இட்லியோ தோசையோ சுடுறாங்க. அவர் இந்த கதையில் சொன்ன அந்த தோசையின் கணம் கட்ட விரல் கணத்தில் தோசை சுடுவாங்க. தோசைக்குன்னே ஒரு வயிறு இருக்கும். அந்த வயிறு தோசையை பார்த்தாலே பெருத்துக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சின்னாலேருந்து பெரியாலேருந்து 10 தோசை வரைக்கும் திம்பாங்க. அப்படியாக அந்த தோசைன்ற ஒரு பெரிய ஆடம்பர பொருளாக அந்த தோசையை திங்கிறத சொல்கிறார். அந்த ஊரில் சவரம் என்ற ஒரு தொழிலாளி இருக்கார். அவர் வந்து சிறுக சிறுக சேர்த்த காசு ₹2 வச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியூரில் இருக்கிற ஒரு கிளப்பு கடையில் போய், அப்போ கிளப் கடைன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் ஒரு தோசையை திங்க ஆசைப்பட்டு போகிறாரு. அந்த தோசையை திங்க போனவர் அந்த ₹2க்கு 4 தோசை சாப்பிட்லாம் அப்படின்றத கணக்கு பார்த்துக்கிட்டு இடுப்பில் தட்டி தட்டியே போகிறார் முடிஞ்சு வச்சுருக்க காசை. கடைசியில் போய் அந்த தோசை கடையில் இலையை விரித்து இலை முழுவதும் தோசையை விரித்து தோசைக்கு நடுவில் குழியை தோண்டி அதில் சாம்பார் சட்னியை ஊற்றி குழப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ரசித்து அந்த மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசி வாய் உள்ளே வைக்கும்போது பின்மண்டையில் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் செருப்பை கழட்டி ஓங்கி பின்மண்டையில் அடித்தாலும் அந்த தோசை வாயில் வச்சது வெளியே வந்து விழுந்துடும். எல்லாம் அங்கே ஒரு போலீஸ்காரர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், குடியானவங்க நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே எதுவுமே சொல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்க மாதிரி போவாங்க. அவர் ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிட்டு போவார். இப்படியாக கதை முடியும். இந்த கதைகளில் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் எதுக்கு சொன்னேன்னா, அந்த காலத்தின் கிராமத்து வாழ்நிலை, வாழ்வியல் சூழல், சாதிய அடக்குமுறைகள் இப்படி இருந்தது அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த மாதிரி எழுத்து ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை நமக்கு தொகுத்து கொடுத்தது மூலம் இந்த எழுத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம கிராமத்து வாழ்வியல், அவங்களுடைய முறை, அவங்க வாழ்க்கை நடத்தினது, குறிப்பாக பஞ்ச காலத்தில் இருந்த நிலைகள், இது எல்லாத்தையும் ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப வலிமையாகவும் வேலராமமூர்த்தி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வேலராமமூர்த்தியின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் தேர்வும் தொகுப்பும் நான் முருகேச பாண்டியன், டிஸ்கவரி வெளியீடு. இந்த புத்தகத்தை பற்றி இன்று பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாங்கி வாசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.